வணக்கம். சாய் மீடியா செய்திகள். திருப்புவனை வணிகர்கள் நலச்சங்க தலைவரும் ஜேசிஎம் திருப்புவனை தொகுதி பொதுச் செயலாளருமான வடிவேலு ஏற்பாட்டில் மதகடிப்பட்டு பாளையம் துலுக்கான மாரியம்மன் கோவிலில் அங்காளன் எம்எல்ஏ பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் எம்எல்ஏ பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் திருப்புவனை வணிகர்கள் நலச்சங்க தலைவரும் ஜேசிஎம் திருப்புவனை தொகுதி பொதுச் செயலாளருமான வடிவேலு ஏற்பாட்டின் பேரில் அங்காள் எம்எல்ஏ பிறந்தநாளை விழாவினை முன்னிட்டு மதகடிப்பட்டுப்பாளையம் துலுக்கான மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்காளன் எம்எல்ஏவுக்கு சால்வை ஆளுயர மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து மதகடிப்பட்டுப்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்களை அங்காளன் எம்எல்ஏ வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அங்காளன் எம்எல்ஏவின் ஆதரவாளர்கள் கார்த்திக், ராமுடு, மணிமாறன், முருகன், ரமேஷ், தமிழ், ஆனந்த் மற்றும் ஜேசிஎம் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். எஸ்ஆர்கே மேல்நிலைப் பள்ளிக்கு குடியரசு தின விழாவில் சிறப்பு விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் கரிக்காலம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் எஸ்ஆர்கே மேல்நிலைப்பள்ளி தன் வெற்றி வரலாற்றில் மேலும் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையை பதிவு செய்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தின் 2024 to 2025 கல்வியாண்டு பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் 100% தேர்ச்சி பெற்று சிறந்த கல்வி சாதனை புரிந்ததற்காக குடியரசு தின விழாவில் பள்ளிக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதை மேதகு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், பள்ளி தாளாளர் டாக்டர் மகேந்திரன் மற்றும் பள்ளி ஒருங்கிணைப்பாளர் சங்கீதா அவர்களுக்கு வழங்கி கௌரவித்தார். இந்த சிறப்பான வெற்றி மாணவர்களின் கடின உழைப்பு, ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு, பெற்றோர்களின் ஒத்துழைப்பு மற்றும் பள்ளி நிர்வாகத்தின் சிறந்த வழிகாட்டுதல் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வெற்றியாகும். புதுச்சேரி மாநில சிலம்பரசன் தலைமை நற்பணி இயக்கம் சார்பில் சிம்புவின் பிறந்த நாளை முன்னிட்டு இளைஞர்கள் இரத்த தானம் வழங்கினார்கள். நடிகர் சிலம்பரசனின் 43வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில சிலம்பரசன் தலைமை நற்பணி இயக்கம் சார்பாக தமிழ்மாறன் தலைமையில் கதிரகாமம் அரசு மருத்துவமனையில் 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் வழங்கினார்கள். மேலும் அதனைத் தொடர்ந்து வில்லியனூர் கொம்பாக்கம் பகுதியில் பிறந்தநாள் விழாவில் கேக் வெட்டியும் 300 நபர்களுக்கு சமபந்தி விருந்தும் அளிக்கப்பட்டது. விழாவினை ஏற்பாடு செய்தவர்கள் மலேசியா சுரேஷ், சரண், பிரியன், புனித், தமிழ், மகேந்திரன் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஊசோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சேந்தநத்தம் பெருமாள் நகருக்கு சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டிலும், அகரம் வெங்கடேஸ்வரா நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 36 லட்சம் மதிப்பீட்டிலும், 10 கண்ணு சந்திப்பில் இருந்து வில்லியனூர் செல்லும் பைபாஸ் ரோட்டில் பிள்ளையார்குப்பம் ஆத்துவாய்க்கால் தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 6 லட்சம் மதிப்பீட்டிலும், பிள்ளையார்குப்பம் சீனிவாசா நகர், கன்னியம்மன் கோவில் தெரு, கிருஷ்ணா நகர் மற்றும் ராமநாதபுரம் கணபதி நகர் ஆகிய பகுதிகளுக்கு புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 21 லட்சம் மதிப்பீட்டிலும், ராமநாதபுரம் குடிநீர் மேல்நீர் தேக்க தொட்டியை சுற்றிலும் புதிய மதில் சுவர் அமைக்கும் பணி ரூபாய் 22 லட்சம் மதிப்பீட்டிலும், துத்திப்பட்டு காமராஜர் நகருக்கு கருங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. மொத்தம் 1,13,00,000 மதிப்பிலான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமையில்
தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் வில்லியனூர் கொம்பியூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், மதிவாணன், சிவனாந்தம், இளநிலை பொறியாளர் பிரதீபன், கார்த்திக், ஹரிராம், ஒர்க் இன்ஸ்பெக்டர் பிரபாகர் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், கூட்டணி கட்சியினர் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ராஜ்பவன் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தை முன்னாள் ஐஜி சந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாமிநாதன், பெரியசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி மாநில ராஜ்பவன் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக முன்னாள் ஐஜி சந்திரன் மற்றும் தொகுதி தலைமை நிர்வாகி பிரதீபன் ஆகியோர்களின் ஏற்பாட்டில் அண்ணா சாலையில் உள்ள பூர்விகா ஷோரூம் அருகில் ராஜ்பவன் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகம் திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சாமிநாதன், பெரியசாமி, சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், மாநில நிர்வாகி புதியவன், லாஸ்பேட் தொகுதி தலைமை சரவணன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். மேலும் மகளிர் அணி தமிழ்ச்செல்வி, செல்வி மற்றும் சந்தூரு, வேல்முருகன், பிரதாப், வினோத், கிரண்ராஜ், பார்த்திபன், பேட்ரிக் உட்பட பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் பணி வழங்க வலியுறுத்தி குடும்பத்துடன் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது இறந்தவர்களின் வாரிசுதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஏற்படும் காலி பணியிடங்களில் 5% பணி வழங்க வேண்டும். கடந்த 15 ஆண்டுகளாக பணி வழங்கப்படவில்லை. இதனால் புதுச்சேரி சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நலச்சங்கம் சார்பில் துறை இயக்குனர் அலுவலகம் எதிரே அனைத்து வாரிசுதாரர்களுக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து கருணை அடிப்படையில் வாரிசுதாரர் பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தை துவங்கினர். சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேவிட், இணை ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் குடும்பத்துடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மேற்கு மண்டல அமைப்பாளராக பொறுப்பு வழங்கிய கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு மதியழகன் நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு பல்வேறு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மண்டல அமைப்பாளராக மதியழகனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு நன்றி தெரிவித்து பேட்டி அளித்தார். மேலும் அவர் கூறுகையில், பாட்டாளி மக்கள் கட்சியானது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளதாகவும் இந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் சுமார் 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார்கள் என்றார். புதுச்சேரி வீர தமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் கிளை காரைக்காலில் திறக்கப்பட்டது. காரைக்காலில் வீர தமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் கிளை காரைக்கால் மாவட்டத்தில் திறப்பு விழா மற்றும் பாரதியின் வேலுநாச்சியார் எனும் தலைப்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் மாவட்ட தலைவி முனைவர் ஜெயபாரதி தலைமையில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் இயக்குனர் மீனாட்சி சுந்தரம், வேலுநாச்சியார் இயக்கத்தின் காரைக்கால் மாவட்ட கௌரவ தலைவர் வழக்கறிஞர் திருமுருகன், புதுச்சேரி வேலுநாச்சியார் இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் கலைவரதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கருத்தரங்கில் கலந்து கொண்டு கவிதை மற்றும் கட்டுரை வாசித்த மாணவிகளுக்கு நினைவு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.